ஹலோ எவ்ரி ஒன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன சமைக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் தாங்க. தம்பி பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் கேட்டே இருந்தால் அதனால் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு தரேன்னு சொல்லிட்டேன். சரி, கடைக்கு போய்ட்டு ஃப்ரைட் ரைஸ் பவுட்ரு பச்சை மிளகாலாம் வாங்கிட்டு வந்துட்டேன். எங்கள் ஊர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா மழை தூறிகிட்டே இருக்குது. நைட்டு ஃபுல்லாக மழை தூரிலே இருந்துச்சு. வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சில்லு சில்லுன்னு இருந்துச்சுங்க. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஃபீவர், சளி, இருமல் இப்படி தான் இருக்குது. சரின்னு சொல்லிட்டு நானும் மாத்திரை சாப்பிட்டுட்டு சரி சாப்பாடு செய்யலான்னு சொல்லிட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். தம்பி ஒரு பக்கம் ஃப்ரைட் ரைஸ் கேட்டே இருந்தான். சரி, அதனால தான் செஞ்சு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு செய்யலான்னு சொல்லிட்டு நானும் கடைக்கு போய் பவுடர்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்ச கேரட் பீன்ஸ் எல்லாம் நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஹோட்டல்னா எப்படினாலும் கட்டி கொடுத்துருவாங்க. அதே நம்மள பாசத்தோட குழந்தைங்களுக்கு செய்யும்போது இன்னும் 2 வாய் சேர்த்து சாப்பிடுவாங்க. நம்ம என்னதான் செஞ்சு கொடுத்தாலையும் பசங்க ஹோட்டல் சாப்பாடை தேடி தான் போடுவாங்க. ஒரு டைம் நம்ம கடையில் வாங்கி கொடுத்துட்டோம்னா பசங்க கடை சாப்பாடே விரும்ப ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த மாதிரி செய்யாமல் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் வீட்லேயே செஞ்சு கொடுத்துடலான்னு சொல்லி நானும் செஞ்சு கொடுக்குறேன். தம்பிக்கு செஞ்சு தர எப்படி சாப்பிடணும்னு தெரியல, ஆனால் அவன் விருப்பப்பட்டு சாப்பிடணும்னு சொல்லிட்டு எனக்கும் தோணுது. நல்லா கேரட்லாம் கழுவி எடுத்து வச்சாச்சு. பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ் வெங்காயம் 2 நல்லா நீல குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். கூடவே 2 பச்சை மிளகாய் கீரையும் போட்டுக்கிட்டேன். ஏன்னா தம்பி சாப்பிட்றதுனால காரம் கம்மியாக தான் நான் போட போகிறேன். இப்போ கட் பண்ணி வச்சாச்சு. வாங்க, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கடாய் வச்சு கேஸ் பற்ற வச்சுக்கோங்க. கடாய் சுடணுமே இதெல்லாம் 7 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சுடணுமே வெங்காயமும் போட்டுக்கோங்க. வெங்காயம், பச்சை மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூடவே கட் பண்ணி வச்சிருக்க கேரட் பீன்ஸையும் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சாரி, முன்னாடியே நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டேன். நான் ஸ்கிப் பண்ணிட்டேன் வீடியோ எடுக்காமல். இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன் மசாலாவும் போட்டுக்கோங்க. இது கூடவே தனியாத்தூள், கரம் மசாலா, மட்டன் மசாலா எல்லாம் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம முன்னாடியே ரைஸ்லாம் வச்சாச்சு. நைட் வச்ச சாதமும் இருக்குது, இப்போ வச்ச சாதமும் இருக்குது. நான் நைட் வச்ச சாதம் கொஞ்சம் போட போகிறேன். இப்போ வச்ச சுடு சாதமும் கொஞ்சம் போட்டு ஒரு டைம் சரியாக போயிடும், எல்லாருமே சாப்பிட்ருவோங்க. அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா இது நைட் வச்ச சாதம். இது பார்த்தீங்கன்னா சுடு சாதம். இப்போ 2த்தையும் நான் மிக்ஸ் பண்ணி செஞ்சுட்டேன்னா இதில் ஒன்றுமே தெரியாதுங்க. நம்ம நைட் வச்சு சாதம்னு தெரியாது, நல்லாவும் இருக்கும், ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நைட் வச்ச சாதமும் மிச்சமாக போகிறது கிடையாது. இப்போ நானே இது பழைய சாதம் போட்டு செஞ்சதுன்னு சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க சாப்பாடு. நம்ம கடையில் போய் வாங்கி தரதை விட இந்த மாதிரி ஒரு 10 ரூபாய் ஆப்பிள் ஃப்ரைட் ரைஸ் பவுடர் வாங்கிட்டு வந்து கேரட் பீன்ஸ் வச்சு காய் போட்டு நம்ம ஈஸியாக சிம்பிளாக வீட்டிலேயே செஞ்சு கொடுத்தோம்னா பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நமக்கு ஹோட்டல் போக வேண்டிய அவசியமும் இருக்காது. ஹோட்டல் போய் வாங்கினா நமக்கே பழகிறோம். அடிக்கடிக்கு ஹோட்டலில் போய் வாங்கி சாப்பிடணும்னு பழகிறோம். முடிஞ்ச வரைக்கும் ஹோட்டலை அவாய்ட் பண்ணிவிட்டு வீட்டிலேயே செஞ்சு சாப்பிட்டுக்கோங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் பவுடர்லாம் போட்டுட்டேன். ஒரு முட்டை மட்டும் இருந்துச்சு, அந்த முட்டையை உடச்சி ஊற்றியாச்சு. நான் நல்லா முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப சூப்பரான சாப்பாடு ரெடி தாங்க. பவுட்ரு பார்த்துலாம் ஒரு பேக்கெட் ஃபுல்லாகவே பவுட்ரு போட்டுக்கோங்க. இப்போ பார்த்துக்கோங்க, ஒரு பேக்கெட் ஃபுல்லாகவே நான் போட்டுட்டேன் பவுட்ரு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், பார்த்துக்கோங்க. நான் கேஸ் க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு கையோட க்ளீன் பண்ணி வச்சுறேன் கேஸ் ஸ்டவ் எல்லாம்.
அவ்வளோ இப்போ சாப்பாடு செஞ்சாச்சு, கேஸ் ஸ்டவ்வையும் க்ளீன் பண்ணியாச்சு, ஒரே டைமில் 2 வேலையும் முடிச்சாச்சு. இப்போ பழைய சாதமும் வேஸ்ட் ஆகலை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்குமே சளி பிடிச்சிருக்கிறதுனால சுடு தண்ணி தான் வச்சுருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு தான் சாப்பாடு போட்டு தரேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.